அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது டிட்டர்ஜெண்ட்டில் வந்து சோடா ஏஸும் மற்ற இந்த பாஸ்பேட் வகையெல்லாம் வந்து எந்த மாதிரி வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பாஸ்பேட்டில் வந்துங்க நிறையா வந்து ஒரு 12 வகைக்கு மேலே வந்து வகைகள் இருக்குது. இதில் வந்து டை சோடியம் பாஸ்பேட், ட்ரைசோடியம் பாஸ்பேட், சோடியம் ட்ரை பாலிபாஸ்பேட், ட்ரை பொட்டாசியம் பாஸ்பேட், ட்ரை சோடியம் பாஸ்பேட், சோடியம் பாஸ்பேட் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குதுல. இதில் வந்து இப்போ அதிகமாக வந்து யூஸ் ஆகிறது வந்து ட்ரைசோடியம் பாஸ்பேட்டா, சோடியம் ட்ரை பாலிபாஸ்பேட். இது ரெண்டுமே வந்து அதிகமாக வந்து நம்ம டிட்டர்ஜெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து சோடா ஏஸ். இதுவும் வந்து டிட்டர்ஜெண்ட் பவுடரில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது எதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டா ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, டவுன் பண்ணுறதுக்காக வந்து இந்த சோடா ஏஸை யூஸ் பண்ணுவாங்க. விலை வந்து இந்த சோடா ஏஸுக்கு வந்து நம்ம டிட்டர்ஜெண்ட் பவுடரில் வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து விலை வந்து குறையும். இந்த சோடா ஏஸ் வந்து இதில் வந்து அழுக்கை நீக்கும் திறன் வந்து இருக்குது, பட் அவ்வளோக்கு அதிகமாக இல்லை. நம்ம காஸ்டிக் சோடாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 100% வந்து அழுக்கை நீக்குதுண்டா, இது வந்து 30லேருந்து 40% இந்த சோடா ஏஸ் வந்து அழுக்கை நீக்கும் திறன் இதுக்கு இருக்குது. இந்த சோடா ஏஸ் வந்து சோடியம் குளோரைடு அப்புறம் அமோனியா இது ரெண்டும் சேர்க்கும்போது வந்து சோடியம் பை கார்பனேட்டாக உருவாகுது. அந்த சோடியம் பை கார்பனேட்டை வந்து சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது நம்ம பேக்கிங் சோடா, நம்ம வீட்டில் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது அந்த சோடா வந்து தயாராகுது. அது வந்து அதுலேயே வந்து மீண்டும் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது வந்து அது வந்து சோடியம் கார்பனேட்டாக மாறுது. சோடியம் கார்பனேட் அது வாஷிங் சோடாவுக்கு வந்து கெமிக்கல் நேம் வந்து சோடியம் கார்பனேட்டு. இந்த வாஷிங் சோடாவை தான் சோடா ஏஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வாஷிங் சோடா வந்து இதில் வந்து இந்த அழுக்கை நீக்கிற திறன் வந்து அதுக்கு இருந்தாலுமே வந்து விலை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இன்க்ரீஸ். அதாவது நீங்கள் கம்மியான விலையில் வந்து கிடைக்குது பார்த்தீங்களா, வாஷிங் பவுடர் தயார் பண்ணுறாங்க பார்த்து அவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி ஐட்டம் வருது பார்த்தீங்களா, ஏரியல், சர்ஃப் எக்ஸல், அவங்கெல்லாம் இந்த சோடா ஏஸை சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சோடா ஏஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து அந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். மற்ற பவுடரெல்லாம் வந்து இந்த கம்பெனி ஐட்டம் ஏரியல், சர்ஃப் எக்ஸல் மாதிரி பவுடர்லாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா அதில் பாஸ்பேட் சேர்த்துவாங்க அதிகமாக, அவங்க சோடா ஏஸ் சேர்த்த மாட்டாங்க. அதனால் வந்து அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த சோடா ஏஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த பாஸ்பேட்டில் வந்துங்க அழுக்கை நீக்கும் திறன் வந்து உங்களுக்கு காஸ்டிக் சோடாவில் 100% அப்படிங்கிறத 100% அப்படிங்கும்போது வந்து நம்ம சோடா ஏஸில் வந்து ஒரு 30லேருந்து 40% அழுக்கை நீக்கிற திறன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். பாஸ்பேட்டை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு 70%, காஸ்டிக் சோடாவை நம்ம ஒப்பிடும்போது ஒரு 70% அளவுக்கு வந்து இதில் அதிகம் நம்ம அழுக்கை நீக்கும் திறன் வந்து இந்த பாஸ்பேட்டுக்கெலாம் இருக்குது. இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் இந்த வந்து தெருவுலாம் கொண்டு வந்து விற்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து வண்டியிலையோ இல்லை 2 வீலர்லையோ கொண்டு வந்து விற்பாங்க. விலை கம்மியான ஒரு பவுட்ரு வந்து விற்பாங்க. இதில் வந்து சோடா ஏஸ் அதிகமாக வந்து சேர்த்துறதுனால என்ன ஆகும்னா, ஒரு சில பேர் வந்து அந்த யூஸ் பண்ணுற கஸ்டமர் வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா அழுகு போதும்பாங்க, ஒரு சில பேர் அழுகு போகிறது இல்லைம்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த சோடா ஏஸ் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வந்து இந்த பவுடரை போட்டு நம்ம தண்ணியில் நம்ம ஊற வைக்கும்போது இந்த சோடா ஏஸானது வந்து
அதனுடைய திறனை வந்து அழுக்கை நீக்கும் திறனை அந்த 40% சொன்னோம் பார்த்தீங்க, 30-40% சொன்னோம் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் அதிக நேரம் ஊறும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட திறனை இழந்துடும். நீங்கள் குறிப்பிட்ட டைம் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஊற வைக்கும்போது அது அழுக்கு எடுக்க சக்தி அதுக்கு இருக்குது, நார்மலாகவே இருக்கும். நீங்கள் அதிகமாக நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாஷிங் சோடாவுக்கு வந்து வந்து அழுக்கை நீக்கிற திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதனால் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு இந்த ப்ராப்ளம் வரும். உங்கள் ஒருத்தருக்கு அழுக்கு நல்லா போகும், அந்த சீக்கிரமாக வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு துவைக்கிறவங்களுக்கு அழுக்கு சீக்கிரம் போயிடும். இந்த அரை மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஊற வைக்கிறவங்களுக்கு வந்து அழுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதுக்கு காரணம் வந்து சோடா ஏஸ் தான். தண்ணியில் வந்து அதிகமாக நேரம் ஊற வைக்கும்போது வந்து அதனோட திறனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும். இந்த சோடா ஏஸும் பாஸ்பேட்டும் பற்றிய தகவல் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன். இல்லை இதுக்கும் அதிகமாக உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.